கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஹன்சிகாவை ஆச்சரியப்படுத்தின விஜய். தமிழ் சினிமாவுக்கு தனுஷ் நடிச்ச மாப்பிள்ளை படம் மூலம் வந்தவங்க ஹன்சிகா. அதுக்கப்புறம் பிரபுதேவா இயக்கத்துல ஜெயம் ரவி நடிச்ச எங்கேயும் காதல் படத்துல நடிச்சதை அடுத்து விஜய் நடிச்ச வேலாயுதம் படத்துல அவரோட முறை பெண்ணா நடிச்சாங்க. அதுவும் மாடர்ன் பெண்ணான ஹன்சிகா அந்த படத்துல கிராமத்து பொண்ணா பாவட தாவணி அணிஞ்சு நடிச்சு அசத்துனாங்க. அந்த படத்துல விஜய் ஹன்சிகாவோட ரொமான்டிக் நடிப்பு பேசப்பட்டது. ஆன போதும் அதுக்கப்புறம் விஜயோட தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பை பெறாத ஹன்சிகா இப்போ புலி படத்துல மீண்டும் விஜயோட நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ருதி ஹாசனே விஜய்க்கு ஜோடியா நடிச்ச போதும் இன்னொரு நாயகியா ஒரு இளவரசி கெட்டப்ல ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. அதாவது டைம் மிஷின்ல 500 வருஷத்துக்கு பின்னாடி விஜய் போகும்போது அங்க இருக்கும் மகாராணி ஸ்ரீதேவியோட மகளா ஹன்சிகா வராங்களாம். அப்போ அவங்க விஜய ஒன் சைடா லவ் பண்ணுவாங்களாம். மேலும் இந்த புலி படத்துல விஜயோட நடிச்சிருக்கும் அனுபவங்களை தன்னை சந்திக்கிறவங்க கிட்ட வண்டி வண்டியா கொட்டிக்கிட்டு இருக்காங்களாம் ஹன்சிகா. அப்போ விஜய் தன்னோட நடிக்கும் எல்லாரையுமே சமமா பாக்குறவரு, அதோட தன்னோட நடிக்கிறவங்களும் நல்லா நடிக்கணும்னு நினைப்பாரு. அதோட அவர் தன்னை பெரிய நடிகர்னு நினைச்சுக்கிறது இல்ல, ஒரு புதுமுக நடிகர் மாதிரியே நடந்துப்பாரு. எப்பவும் அவர் இளமையா தான் இருக்காரு. இதுக்கெல்லாம் மேலா அவரோட நடனம் ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை எனர்ஜி அவர்கிட்ட வெளிப்படுது. அந்த வகையில விஜய பார்த்து நான் பல சமயங்கள்ல ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க ஹன்சிகா.